கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். ஆமீன். கர்த்தரோட பாடுகளை குறித்து இங்க 40 நாள் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இங்க அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்றாரு. அநேகரோட தாகத்தை தனித்த அவருக்கு இங்க தாகமாயிருக்கிறது. ஜீவ ஊற்று புறப்படத்தக்க வார்த்தை உள்ள இயேசுக்கு இங்க தாகமாயிருக்கிறது. கசப்பான காடியை கொடுத்தார்கள் என்று இருக்கு. மாறாவின் தண்ணீரை மதுனமாக்கின கர்த்தருக்கு இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கசப்பான தண்ணியா நாங்க குடிக்கிறோமே அப்படின்னு சொன்னாங்க. அதை மதுரமாய் மாத்தின தேவனுக்கு இங்க கசப்பை கொடுத்தாங்க. அது ஒரு புளிப்பும் கசப்பும் கலந்த மாதிரி ஒரு திரவம். அது ஒரு துன்பத்துல இருக்கும் போது கொடுக்கறது. அவரை சிலுவையில அரைஞ்சி அவருக்கு கசப்பானதை கொடுக்குறாங்க. சின்ன பசங்க கசப்பை கூட சாப்பிட மாட்டாங்க, சில காய கூட. ஆனா அவருக்கு எவ்வளோ ஒரு துன்பத்தை, எவ்வளோ ஒரு துயரத்தை கொடுத்தாங்க. சிலுவையில் அறையப்பட்டு அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், ஆறுகளை நீரூற்றுகளை உண்டாக்கின தேவன், அவருக்கு கசப்பானதை, அவர் தாகமா இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இன்னைக்கும் அவர் நம்ம மேல தாகமாய் தான் இருக்காரு. ஆத்துமா தாகத்தில் நம்ம ஆத்துமா அழிந்து போகக்கூடாது என்று நமக்காய் சிலுவையில் அறையப்பட்டார். கசப்பான காடிகளை குடிக்கப்பட்டார். அவருக்கு ஈசோப்பை நீட்டினாங்க. அவரே ஈசோப், அவர் தான் ஈசோப்பே. ஆனா அவருக்கு ஈசோப்பு இங்க நீட்டுகிறாங்க. எவ்வளவு ஒரு துன்பம், எவ்வளவு ஒரு துயரம். கர்த்தரோட பாடுகளை பார்க்கும் போது நம்ம பாடலாம் ஒண்ணுமே இல்லை. தேவன் நமக்காய் இங்கு தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் தாகத்தை தணிக்கிறவர்களாய், அவர்காய் வாழுகிறவர்களாய் நாம் மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்டே அவரும் ஆசீர்வதிப்பட்டவர்களாம். ஆமென். ஹல்லேலூயா.